டாப் 10 தளபதி மூவிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சோ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய போரே நடந்தது. நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், அவன் ஒரு லிஸ்ட் சொல்றான். சோ இப்போ நான் வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி ஒரு லிஸ்ட். ஒருவேளை இந்த லிஸ்ட் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க லிஸ்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை பின் பண்றேன். தேங்க்ஸ்பா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமா. சோ அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி கொடுத்திருக்கு. வந்த ஷிட் சொல்லுங்க மாமா. போலாம் சாருக்கு டைம் ஆகுது. சோ 10th பிளேஸ்ல இருக்குது துல்லாத மனம் துள்ளும். காதல் அழகானதா இல்லை அறிவான 9th பிளேஸ்ல இருக்குது நண்பன். உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டி 8th பிளேஸ்ல இருக்குது போக்கிரி. 7th பிளேஸ்ல இருக்குது வாரிசு. வாரிசு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த லிஸ்ட்ல வந்தது? 6th பிளேஸ்ல இருக்குது பிகில். 5th பிளேஸ்ல இருக்குது மாஸ்டர். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட கரியர்லயே மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நம்ம சேனலோட லோகோவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டரோட போட்டோ தான் இருக்கும். பேரு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சில் நண்பான்னு வச்சதுக்கான காரணமும் அதுதான். சோ மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்குது மெர்சல். என்னடா பிரச்சனை? இதுல எப்படினாலுமே அட்லி படம் வந்துருது இல்ல. அட்லி படம் தான் டாப்ல இருக்கு. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். ஆனா அட்லி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ புஷ்பா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. புஷ்பராஜ். ஐயோ அந்த இடத்துல தளபதி இருப்பாருன்னு நினைச்சேன் நானு. ஆஸ் எ விஜய் ஃபேனா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லியோ 2 படம் வந்து விஜய் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லி கூட விஜய் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதுதான் மண்ணள்ளி போட்டாங்க சோத்துல. 3rd பிளேஸ்ல இருக்குது கத்தி. ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும்போது நெஞ்சம் அழுது. 2nd பிளேஸ்ல இருக்குது துப்பாக்கி. ஏய் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல. ஆனா நிறைய டேட்டாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட டாப் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஏன் துப்பாக்கி வைக்கலனா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்படி ஒரு படம். சோ ஃபர்ஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க சொல்றதோ சாட் ஜிபிடி சொல்றதோ ஒண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கில்லி. கில்லி இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கும் போது கூட நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் வெற்றி தியேட்டர்ல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சச்சின் வருது. சச்சினுக்கு நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்பெனில லீவு தர மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஷோ போலான்னு சொல்லிட்டு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது செகண்ட் ஷோ போயிட்டு வந்துருவேன். சச்சினுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அவங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.